எங்கள் அப்பா அம்மாவை விட்டு போக போகிறேங்க, வேறு எங்கேயும் போகலங்க, வெளிநாட்டுக்கு தான் வந்து போகிறேன். ஏன்னா எனக்கு காசு வந்து பத்தல, அங்கே போனால் கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கலாம் இல்லையா, அதனால தான் வெளிநாட்டுக்கு வந்து போகிறேன். இன்னும் ஒன்று கொஞ்சம் பயமாக இருக்குது, இன்னொன்று அப்பா அம்மாவை விட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா அம்மாவை விட்டு எங்கேயும் போனதில்லை. நான் வெளிநாட்டுக்கு போனால் மட்டும்தான் என் தங்கச்சி எங்கள் அக்காக்கெலாம் வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்ண முடியாதோ. அப்பா அம்மா நம்மளை நம்பியிருக்காங்க இல்லையா, அவங்களையும் வந்து பார்த்துக்கணும். எங்களுக்கு வந்து தம்பி அண்ணன் யாருமே கிடையாது, நாங்கள் எல்லாம் 3 பேருமே வந்து பொண்ணு தான் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. எனக்கு நீங்கள் வந்து தீபாவளிக்கு வந்து எனக்கு ஸ்வீட்லாம் வந்து பண்ணி கொடுங்க, உங்கள் கையாலே செஞ்சு கொடுங்க, நான் அதை அங்கே வச்சு தீபாவளிக்கு நான் அதே வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க இந்த ஸ்டோரி சொல்ல பார்த்து நான் அப்படியே இமேஜின் பண்ணிக்கிட்டேங்க. நான் இருக்கிற மாதிரி வந்து இமேஜின் பண்ணேன். நான் இங்கே இருக்க பெங்களூர் போகிறதுக்கே வந்து நான் பயந்து போனேன். ஏன்னா நான் வந்து பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் வந்து போயிருக்கேன், வேறு எந்த ஸ்டேட்டுமே வந்து எங்கேயும் போனது கிடையாது. நான் ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனால் வந்து நான் மேரேஜ் ஆகி 1 இயர் ஒரு 2 வருஷம் தான் இருந்தோம். பாப்பா பிறந்து 10 மாதத்துலேயே வந்து பெங்களூர் வந்து போயிட்டோமா. அங்கே எனக்கு லாங்குவேஜ் சுத்தமாக வந்து செட் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் போக வந்து பழகிருச்சு. சும்மா இருட்டுனாலே வந்து பயம், அதுவும் பேயின்னு சொன்னாலே வந்து அவ்வளோதாங்க. நான் ரொம்ப பயந்துருவேன். அதுவும் என் வீட்டுக்கார் வந்து காலையில் நைட் ஷிஃப்ட் போவாங்க, காலையிலே ஷிஃப்ட் வந்து போவாங்க. பாப்பா வச்சுட்டு தனியாக இருப்பேன். கதவு வந்து பூட்டின கதவு அவர் வர வரைக்கும் திறக்கவே மாட்டாங்க, அந்தளவுக்கு பயம் எனக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பழகிருச்சிங்க. என் வீட்டுக்கார் இங்கே இருக்க பெங்களூருக்கே நீ இப்படி சொல்கிற, அப்போ நான் வேறு கண்ட்ரிக்கெலாம் வந்து போயிட்டேன்னா ஒன்றையும் கூட்டிகிட்டு போயிடுவேன், அப்போ நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லுவார். நான் வரவே மாட்டேன், நீ மட்டும் அங்கே போய் இருந்துக்கோன்ட்டு சொல்லுவேங்க நான்.